guys, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் அழகா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. 4 கலர் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ். இந்த ரோஸ் எல்லாமே வந்து எங்க கார்டன்ல அதாவது எங்க வீட்ல வச்சிருந்த பூத்தொட்டியில வளர்ந்த ரோஸ். இது பாத்தீங்கன்னா ரெட் கலர் வெல்வெட் ரோஸ். இந்த ரோஸ் வந்து டிசைன் சூப்பரா இருக்கும், கலரும் செமையா இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சா வைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பிங்க் வித் ஒயிட் ஷேடான ஒரு சின்ன ரோஸ். இதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப இதில் எல்லாமே பிடிச்சது வந்து இந்த பேஸ்டல் கலர் தான். ரொம்ப ஒரு லைட் பிங்க் வித் ஒயிட்டான ஒரு பேஸ்டல் பிங்க் கலர். இது வச்சுட்டு போனால் ஆக்சுவலி இப்படி பார்த்தா பிங்க், இப்படி பார்த்தா ஒயிட் வித் பிங்க் மிக்ஸில் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் 100 ருபீஸுக்கு இந்த பூச்செடி வந்து வாங்கினேன். அந்த பூ பூக்கிறது ரொம்ப மொக்கு நிறையாவே விட்டுருக்கு. ஆனால் நல்லாவும் இருக்குது இந்த மாதிரி பூச்செடி. இது நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா மங்கி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு நர்சரியில் வந்து அந்த பூச்செடி வச்சுருந்தாங்க, அங்கே வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ். எல்லோ வந்து எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி 4 ரோஸ் செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ நான் ரோஸ் செடிகள் எல்லாமே காமிக்கிறேன், அப்படியே என்னோடய கார்டனையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ரோஸ் செடி. ஆக்சுவலாக பூவை நாங்கள் கட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த எல்லோ கலர் ரோஸ் செடி. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்த்திருக்கோம். இது வந்து நான் சொல்லியிருந்தேன் குட்டி பிங்க் வித் ஒயிட்டான அந்த ஒரு ரோஸ். அதில் பாருங்கள் மொக்கு விட்ருக்கு, இப்போ தான் அது பிடுங்குச்சு. இதுதான் வந்து அந்த ரோஸ் செடி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருக்குது ரவுண்டாக, அண்ட் கத்தாழை வச்சுருக்கோம். இது வந்து என்ன ஒரு டெக்கரேஷனான ஒரு செடி, என்னன்னு தெரியல நேமு. இது பார்த்திங்கன்னா தூதுவாழை. சளிக்கு, இருமலுக்கு, காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெடிக்கல் பெனிஃபிட். தூதுவாழை ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த தூதுவாழை வச்சுருக்கோம். சேம் அப்படிங்க வந்து பெரிய பொன்னாங்கண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கனகாம்பரம் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது. ஸோ அந்த கனகாம்பரத்தை பாருங்கள். கனகாம்பரம்லாம் இப்போ யாருமே வைக்கிறதே இல்லை, அதனால் சரி ரொம்ப ரேராக தான் இருக்குதுன்னு வச்சுருக்கோம். இது வந்து சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து படரும் கொடி வச்சுருக்கோம். அதுலேயே வந்து பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன், அந்த டெக்கரேஷன் செடி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ராணி. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு பிடிச்ச செடி. நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஒரு பேஸ்டல் பிங்க் கலரில், பிங்க் வித் ஒயிட் கலரில் இந்த ரோஸ் பூத்துருக்கு. எவ்வளோ மொக்கு விட்ருக்கு பாருங்கள், நிறைய மொட்டுலாம் விட்டுருக்கு இந்த மாதிரி. அடுத்து இந்த செடி பார்த்திங்கன்னா இதுவும் எல்லோ ரோஸ் செடி. ஆக்சுவலாக நான் அங்கே ஃபஸ்ட்டு காமிச்சது ரெட் வெல்வெட், சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ் மொக்கு விட்ருக்குல்ல, இது வந்து எல்லோ ரோஸு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மிளகா செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகா எவ்வளோ பெரிய மிளகா காய்ச்சிருக்குன்னு. அடுத்து இங்கே வந்து அதே சேம் டெக்கரேட்டிவ் செடி தான். இது பார்த்திங்கன்னா அது சின்ன பொன்னாங்கண்ணி, இது வந்து பெரிய பொன்னாங்கண்ணி கீரை. அண்ட் அவ்வளோதான், இதுதான் எங்களோட கார்டன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா, பாய்.